ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பச்சை மிளகா பீஃப் சுக்கா எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ பீஃப் எடுத்து நல்லா கழுவி கிளியர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நம்ம எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்தாச்சு. குக்கரில் கறியை எல்லாம் போட்டுடலாம். எல்லாமே போட்டுட்டேன் கறியை. இப்போ 3 வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கிறேன், அது போடுறேன். இப்போ 2 ஸ்பூன் போட்டாச்சு. ஒரு 1/2 கப்பு தண்ணி இதில் ஊற்றிடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுட்டு எடுத்துகிட்டு வரலாம். மூடி போட்டு 5 விசில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் வச்சுருக்கிறேன் நான். இதில் ஒரு 5 பச்சை மிளகா போட்டுடலாம் மிக்சரில். கொஞ்சம் புதினா ஒரு கைப்பிடி மல்லித்தலை, இது எல்லாத்தையும் போட்டுடலாம். இதில் ஒரு 1/2 கப்பு தயிர் வச்சுருக்கிறேன், அதையும் ஊற்றிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மசாலாவை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ குக்கரை 5 விசில் விட்டாச்சு. போய் பார்க்கலாம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. குக்கரை திறந்து பார்க்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்குது. தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்ற வைக்கணும். கொஞ்சம் கூட ஒரு 5 நிமிஷம் கூட நல்லா தண்ணி வற்ற வச்சிடலாம். மூடி போடாமையே தண்ணி வற்ற வச்சிடலாம். தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றிடுச்சு. கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி இருக்கணும். லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக இருக்கணும். இந்த மாதிரி மசாலா கொஞ்சம் இருக்கணும். அது வரைக்கும் தான் தண்ணி வற்ற வைக்கணும். இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றிடுச்சு. இப்போ ஒரு பேன் வச்சிடலாம். அது மேலே ஒரு பேன் வச்சு நல்லா சூடாகட்டும். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் நிறைய எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும். எண்ணெய் வறுக்க போகிறோம் அதனால் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் எடுத்து வறுத்துடலாம். மசாலா கூடயே எல்லாமே எடுத்து போட்டுடணும். எண்ணெயில் எல்லா மசாலா இதிலே வந்துடணும். எண்ணெயில் நல்லா வறுத்தெடுக்கணும். நல்லா மரூன் கலராக வரணும். கறி நல்லா வறுத்தெடுக்கணும். இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்தெடுத்துட்டு நல்லா வறுத்தாச்சு. மரூன் கலர் ஆயிடுச்சு. நல்லா இங்கே எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்துக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த எண்ணெயிலேயே ஒரு 7-8 பூண்டு நான் நசுக்கி வச்சுருக்கிறேன். இந்த பூண்டு இதில் போட்டுடலாம். வெங்காயம் பொடியாக ஒரு 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். போட்டு வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது கூடயே இந்த கறியும் போட்டுடலாம். கறி போட்டு நல்லா இறக்கி விட்டுடலாம். இப்போ கறியை போட்டாச்சு. மசாலா அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஊற்றிடலாம். எல்லா மசாலாவும் இதில் ஊற்றியாச்சு. மசாலா ஊற்றி நல்லா எண்ணெயில் நல்லா பரட்டி விடலாம். நான் மசாலா போட்டு நல்லா இறக்கி வச்சு இது கூடயே ஒரு 1/2 எலுமிச்சைப்பழம் வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். இது இப்போ போட்டுடலாம். அதில் மேலேயே போட்டுடலாம். எலுமிச்சைப்பழத்தை மேலே புழிஞ்சிட்டுலாம். நல்லா இறக்கலாம். பாருங்கள், பச்சை மிளகா பீஃப் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், ரெடி ஆகியாச்சு. கொஞ்சம் மேலே மல்லித்தலை தூவி விட்டுடலாம்.
கொஞ்சம் மல்லித்தலை நான் போடுறேன். மல்லித்தலை போட்டாச்சு. சூப்பராக பச்சை மிளகா பீஃப் சுக்கா ரெடி ஆகிடுச்சு பாருங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா. சூப்பரான பச்சை மிளகா பீஃப் சுக்கா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.